இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு வந்து வனஜா வீட்டில் லாஸ்ட் ஃபைனல் டே. ஸோ இன்றைக்கி வந்து தடல் படலாக வனஜா வந்து எங்களை கவனிச்சுட்டு அப்படியே நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புறோம். இன்றைக்கி வந்து வனஜா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வனஜா எங்கெல்லாம் எங்களை கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு வெறும் கவர் தான், கருப்பு கலர் கவர் தான் ஸ்பெஷல். செய்யக்குள்ள 1 by 1 பார்க்கலாம். பட் நிறையா மீன், நிறையா சிக்கன்லாம் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி பண்ணிவிட்டு ஃபிஷ் என்ன பண்ணுச்சா ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் பண்ணலாம், யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் பண்ண போகிறேன், 3 பேரும் செய்ய போகிறோம், அவ்வளோதான். மாமா பண்ணுறது தான் பிடிக்கும்னு வனஜா சொல்லியிருக்கா. பட் மாமா என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிரியாணிலாம் பண்ணி டச் விட்டுச்சு, கிரி பண்ணட்டும்னு என்னை இழுத்து விட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லை மாமா பண்ணதான் பிடிக்கும் சொல்கிறேன். ஸோ 3 பேருமே கலந்து கரெக்டா ஒரு கலவை சாப்பாடு பிரியாணியா வருதா இல்லடா வருதுன்னு பார்க்கலாம். பொங்கதூர் வருதா தெரியல, ஃபைனல் டேஜ்ல பார்க்கலாம். ஆமா, ஏதோ முடி பொசுகிற வாசனை வருது. செஃப் கிரி அவர்கள் இன்னைக்கு வந்து ஃபைனல் டே சமைக்க போறாங்க. நான் சமைக்க போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. சரி விடு. மீன் 3 பேருமே வந்து 3 பேரும் மீனை சமைக்க போறோம், பிரியாணி சமைக்க போறோம். பிரியாணின்ற பேர்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லா நானே சமைக்க மாட்டேன். அதான் 3 பேருமே தான் கொடுப்பேன், நீ ஃபினிஷிங் பண்ணிடு. சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறேன். சரி, நம்ம அரைக்கிறோம்ல, இதுல முக்காவாசி அப்படியே போட்டுடலாம், கொஞ்சமா வச்சிடறோம். ஓகே, அப்பதான் நல்லா இருக்கும். எண்ணெய் ஊத்திருக்கேன், கலந்த எண்ணெய் ஊத்திருக்கேன் கொஞ்சம். ஆமா, கடலை எண்ணெய் கொஞ்சம், ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஏதோ ஒரு எண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் வச்சிருக்கேன், போட்டுடலாமா? போட்டுடலாம். இது எல்லாமே வனஜா அரிஞ்சு வச்சிருக்கா. பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. கறிப்பட்டை ஆனியன் போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கடுத்து தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பே போட்டுன்னா வச்சுக்கா பிடிச்சிக்கும், சுரண்ட முடியாது, அப்புறம் கருப்பு கருப்பாயிடும். செஃப் சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. செஃப்லாம் இல்லை, நானு சும்மா பொண்டாட்டி கூட உதவி பண்றேன், அவ்வளவுதான். செஃப்லாம் ஒன்றும் இல்லை. தக்காளி போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடி பிடிக்காத பட்டை. ஆமா, அடி பிடிக்காது. ஏன்னா அது தண்ணி ஒழுகும்ல. சரி சரி. தக்காளி சாரனால அடி பிடிக்காது. நடு வெயில்ல உக்காஞ்சின்னு மீன் ஆயிரா. இளநீ வருதா இல்ல முத்தித்தா? இளநீ உள்ள தேங்காவா? உள்ள இருக்குது தேங்காய். குடிக்கிறியாப்பா? இரு, அம்மா குடிச்சிட்டு தரேன். இங்க ஒரு ஜீவன் இருக்கு, அனுப்புப்பா. இந்தாப்பா குடி. என்ன இது, சிக்கனுக்கு ஃப்ரீ முட்டையா? ஏன் தலையோட பொரிச்சு அது சாப்பிட்றதுக்கு நல்லா முருன்னு இருக்கும், நல்லா இருக்கும். என்ன மீன் அது? அரஞ்சான் மீன். அரஞ்சா மீனா? அரைஞ்சி காமி, அரைஞ்சி பாப்பா. இந்த மீன் பேர் வந்து அரஞ்சா மீனா. அவள் வாஷ் பண்ணின்னு வரட்டும், நான் அப்புறமேட்டா கையில் எடுத்து காமிக்கிறேன். அரஞ்சா மீன் வந்து புதுசாக கேள்விப்படுறேன் நான். இந்த சேலம் மேச்சேரி சைடில் இது வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன் அங்கெல்லாம் கிடைக்காது, பாண்டிச்சேரி சைடில் எங்கள் ஊர்லாம் கிடைக்காது. இப்போ வந்து மீன் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கா. மீனை பொரிச்சிட்டு சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான். சரி, உள்ளே வாஷ் பண்ணிட்டு வா. வெயில் மண்டே போகுது. ஏய், அம்மாவுக்கு கொஞ்சம் குடுறாய தண்ணி. இதே தான் இருந்ததா? அப்படியே கை விட்டு எடுத்துக்கோ. இளநீ உள்ள ஒண்ணுமே இல்லை. ஏன் இது உள்ள ஒண்ணுமே இருக்க மாட்டுது? சூப்பரா இருக்கா? அம்மாக்கு தர மாட்டேன்.
அந்த மீன் ஏரியில் தான் கிடைக்கும்ன்றாங்க. அதுவும் எப்படி தெரியுமா இருக்கு, நான் நினைச்ச பெருசு பெருசா இருக்கும், ஆனா சங்கரா மீன் மாதிரி கடல் மீன் மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம அது ஏரி மீன்றாங்க, நம்ம ஏரியில அந்த மீனே காணோம். அரஞ்சா மீனா? அதான் ஆத்து மீன். நான் பார்த்து சொல்லி காமிச்ச அரஞ்சா மீன் பஞ்சம் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. தக்காளி போட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஊத்தியாச்சு, சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு தயிர் போட்டு லைட்டா சால்ட் போட்டு, ஏன்னா சிக்கன் பீஸ்ல இறங்குறதுக்காக லைட்டா தண்ணி ஊற்றி வச்சாச்சு அளந்து. உப்பு போட்டியா? அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். வாஷ் பண்ணி அப்படி போட்டுடலாம். மீன் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கா இவ. மனசா, இது எவ்வளோ நேரம் ஊறட்டும்? மீன் தண்ணி, அரிசி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். ஒரு முக்கால் பாதத்துக்கு வந்துருந்தது. அப்படியே எடுத்து தம் போட்டு வச்சுட்டேன். மேலே வந்து நல்லா வெயிட் வச்சுட்டு கீழே வந்து சிம்மில் வச்சுருக்கேன். எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். குக்கரில் இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். என்ன வெள்ளையாக இருக்குது? வா இது பண்ணலாம். வா வா வாங்க எடுத்துட்டு. இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் பட்டு வேணும் பட்டு. இப்போ கீழே வைக்கிட்டேன். நான் உடச்சி விட முடியாது. எடு எடு எடு. இதெல்லாம் இந்த அரிசியில் தான் பிரியாணி பண்ணுவாங்க. அரஞ்சா மீன், பொரிச்ச மீன் பொரிக்கிறாங்க இப்போ தான். ஃப்ரெண்ட்ஸ், சேலத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்து பொரிச்ச மீன் தான் இங்கே வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து இந்த மீனை வந்து தோசைக்கல்லில் போடுவோம், ஆனால் இவங்க வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. பொரிச்ச மீன், அரஞ்சா மீன், பொரிச்ச மீன். வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? நீயோட லாஸ்ட் டே. நீ ஒர்க்குக்கு போயிட்டுனா இதோட எப்போ வருங்க? ஆமாம். அந்த மீன் சாப்பிடாதா, இது சாப்பிட்டுக்கோ. ஏன் நான் எது வேணாலும் சாப்பிடுவேன். இல்லை முள்ளு தான், நல்ல முள்ளுன்றல அதுக்கு சொன்னேன். தயிர் வைக்கவா சாமி? சாமி தயிர் சாப்பிட மாட்டேன். ஒன்று பேசுறது ஒன்றுமே சாப்பிட்றா. ஏய் நிறைய இருக்கு, சாப்பிட்றா. சிக்கன் இல்லடா, சாப்பிட்றா. குஸ்கா சாப்பிடு. நாங்கள் தான் கம்மியாக வாங்கிட்டு வர சொன்னோம். என்ன ஃபஸ்ட்டு டே வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டோமா, அதே வந்து எங்களால் சாப்பிட முடியல. ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு பீஸ் வர்ற மாதிரி மட்டும் போதும் அப்படின்னும் சாப்பிட்றோம். ஏய் இப்படி கை வைக்கிறியாடா, அது நாளைக்கு போய்க்கலாம் காலைல. சரி சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். ஒரு ஆளுக்கு தான் லெக் பீஸ். இன்னைக்கு ஒரு புடி. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சாப்பிடலாம்.